திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 274. திரு ஆலவாய் காண்டம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 17. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய 13வது திருப்பாடலை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம் பேதமாகிய பிணக்கு அறுத்து இருள் பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதால் என்பது அந்த திருப்பாடல். அதிலே வேத ஆகம சென்னியில் விளைபொருள் என்று வேதாந்தம் சித்தாந்தம் என்று அதனுடைய அர்த்தங்களை சிந்தித்தோம். அப்படி வேத ஆகம சென்னியில் விளைபொருளாக இருக்கின்ற சித்தாந்தம் பேதம் அபேதம் பேதாபேதம் என்ற பிணக்கினை அறுத்து நிற்கும் என்று, சைவ சித்தாந்தம் எவ்வாறு அத்வைதம் என்பதற்குரிய விளக்கத்தை பேதம் அபேதம் பேதாபேதம் என்ற கொள்கைகளை இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவே அத்வைதம் என்று சொல்லுகின்ற அதனை மறுத்து அத்வைதம் என்பது ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்ற சம்பந்தம், இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இடையே இருக்கின்ற சம்பந்தம் என்று சிந்தித்தோம். இனி அந்த பிணக்கினை அறுத்து என்று ஒரு சொற்றொடர் வருகின்றது. அறுத்து இருட்பிணி அவிழ்த்து என்று வருகின்றது. இது ஆன்மாக்கள் அடைகின்ற சுத்தாவஸ்தையை பற்றி கூறுகின்ற சொற்றொடர். ஆன்மாக்கள் கேவலம் சகலம் சுத்தம் என்று 3 அவஸ்தைகளை அடைகின்றன. கேவல நிலையிலிருந்து ஆன்மாக்கள் சகல நிலைக்கு வருவதற்காக இறைவன் தனுகரண புவனபோகங்களை கொடுத்து பிறவிகளையும் கொடுத்து அருளுகின்றார். அப்படி சகல நிலையில் இருந்து இந்த உயிர்கள் சுத்த நிலைக்கு சுத்தாவஸ்தைக்கு செல்ல வேண்டும். சுத்தாவஸ்தை அடைவதற்குரிய பாகுபாடுகளுள் அமைந்த போக போக்கிய கருவிகளின் செறிவு நீங்க வேண்டும். அதற்கு ஏதுவாக 4ஆம் தர சக்தி நிபாதமாகிய தீவிரதரம் வர வேண்டும். சிவபுண்ணிய முதிர்ச்சியினால் இருவினை ஒப்பு வர வேண்டும். அதாவது சப்தம் முதலான விஷயங்களில் விருப்பு வெறுப்பு இவைகளெல்லாம் கழிய வேண்டும் என்றால் அதற்கு காரணமாகிய இருவினை ஒப்பு வர வேண்டும். அப்படி இருவினை ஒப்பு வந்த இடத்திலே அருட்சக்தி பதியும். மும்மல நீக்கம் என்பது இங்கே இருட்பிணி அவிழ்த்து என்று குறிப்பிடப்படுகின்றது. எனவே பிணக்கு அறுத்து இருள் பிணி அவிழ்த்து என்று வருகின்ற இந்த சொற்றொடர், இவை நிகழ்வதற்கு குருபரன் வர வேண்டும். அதனை இதற்கு அடுத்தபடியாக வைத்து அருளுகின்றார். அப்படி பிணக்கினை அறுத்து இருள் பிணியினை அவிழ்த்து பின்னர் இறைவன் அந்த நாதன் அவன் தன்னையும் என்னையும் அதாவது உயிர்களையும் அருளி நிற்கின்ற போதகாசிரியராகிய அந்த ஞான குருபரன் ஞான குரு வந்து அருளுவது எப்போது என்று திரு வாதவூர் அடிகள் காத்திருப்பதாக இந்த பாடல் அமைகின்றது. அப்படி அந்த ஞான குரு வந்து பிணக்கினை அறுத்து இருள் பிணியினை அவிழ்த்து தன்னையும் தன்னை உடைமையாக உடைய தலைவனையும் காட்டுவார் என்று இந்த திருப்பாடலின் 2வது பகுதிக்குரிய அர்த்தம் அமைகின்றது. எனவே பிணக்கினை அறுத்து இருள் பிணி அவிழ்த்து என்பது சுத்தாவஸ்தைக்கு ஆன்மாக்கள் செல்லுகின்ற நிலைமை. கேவல அவஸ்தையில் இருந்த ஆன்மா இறைவனது திருவருளால் சகல அவஸ்தைக்கு கொண்டு வரப்படும். அந்த சகல அவஸ்தையில் 10 காரியங்கள் ஆன்மாவுக்கு நிகழ்த்தப்படும். உருவினை ஏற்றுக்கொள்ளுதல், போக காண்டமாகிய கலாதியோடு செறிதல், போக்கிய காண்டமாகிய புத்தி முதலியவற்றை செறிதல், விஷயங்களிலே இச்சை உறுதல், 4 வகை வாக்குகளால் நிகழும் அறிவு சிறிது விளக்கமடைதல், கிரியை என்ற தொழில்கள் செய்தல், சப்தம் முதலான விஷயங்களிலே விருப்பம் வருவித்தல், போக நுகர்ச்சி, தோற்றக்கேடுகளில் புகுந்து உழல்தல் அதாவது ஜனன மனனங்களிலே புகுந்து உழலுதல், பின்னர் உண்மையில் வியாபகமாக இருக்கின்ற ஆன்மா அதுக்கு மறுதலையாக ஏகதேசியாக இருத்தல். இந்த 10ம் சகல அவஸ்தையில் ஆன்மாவினுடைய காரியங்கள். அதாவது
உருவினை ஏற்றுக்கொள்ளுதல், போக காண்டமாகிய கலாதியோடு கூடுதல், போக்கிய காண்டமாகிய புத்தி முதலியவற்றோடு கூடுதல், இச்சைப்படுதல், 4 வகை வாக்கு, அவற்றால் நிகழும் அறிவு, தொழில் இவற்றை அமைதல், சப்தம் முதலான விஷயங்களில் விருப்பம் செல்லுதல், போகங்களை அனுபவித்தல், தோற்றக்கேடுகளில் புகுந்து உழலுதல், ஏகதேசியாக ஜீவித்தல். இவ்வாறு கூறப்பட்ட 10 இவ்வாறு சகல அவஸ்தையில் பெற்ற இந்த ஆன்மா பெற்ற 10 காரியங்களும் நீங்கப் பெற்று திருவருளை கூடுவதே சுத்த அவஸ்தை என்று கூறப்படும். இனி சுத்த அவஸ்தையில் கூறப்படுவன, அதாவது சுத்த அவஸ்தையில் ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்படுவன, பெறப்படுவன என்பது இருவினை ஒப்பு, சக்தி நிபாதம், குருவருள், ஞான சாதனம், மும்மல நீக்கம், சிற்றறிவு ஒழிதல், ஞானப் பெருக்கம் என்கின்ற 7. இவ்வாறு பெறப்படும் 7 வகை நிலைகளினால் சகலாவஸ்தையில் பெறப்படும் 10 காரியங்களும் நீங்கும். இப்படி சகலாவஸ்தையில் பெற்ற 10ம் முறையே நீங்கும்படி சுத்தாவஸ்தையில் பெறப்படும் 7ம் திருவருளோடு கூடுவதற்கு ஹேத்துவாகும். இந்த 7லே சக்தி நிபாதம் நிகழ்வதற்கு காரணமாகிய மலபரிபாகம், இருவினை ஒப்புக்கு காரணமாகிய சிவபுண்ணிய முதிர்ச்சி இவற்றை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். சுத்த அவஸ்தையில் இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம் நிரம்பிய நிலை, அதன் பின்னர் குரு தரிசனமாகி அவரிடம் அருள் உபதேசம் பெறக்கூடிய நிலை, பின்னர் குருபரன் அருளிய உபதேசத்திலேயே உரைத்து நின்று சாதிக்கின்ற நிலை, பின்னர் பாசக்ஷயம், அதன் பின்னர் சிவப்பேறு என்று சுத்தாவஸ்தையிலே நிகழ்கின்ற 5 படிநிலைகள். எனவே ஆன்மா முதலிலே அறியாமையை செய்யும் அழுக்கோடு சேர்ந்து அறியாமையாகவே நிற்கும் கேவல நிலை, பின்னர் ஏகதேசத்தை செய்யும் மாயேயத்தை சார்ந்து ஏகதேசமாக நிற்கின்ற சகல நிலை, பின்னர் வியாபகத்தை செய்யும் சிவத்தை சார்ந்து வியாபகமாக நிற்கின்ற சுத்த நிலை என்று ஆன்மா இவ்வாறு படிப்படியாக 3 அவஸ்தைகளிலே நின்று திருவருளோடு சிவத்தோடு கூடுகின்றது. அவ்வாறு சகல நிலையிலிருந்து சுத்தாவஸ்தை எய்துவதை இந்த திருப்பாடலிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பிணக்கினை அறுத்து இருள் பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்போது என்று இங்கே அருளுகின்றார். எனவே அறுத்து என்பதனால் சுத்தாவஸ்தை எனவும், அந்த சுத்த அவஸ்தை அடைவதற்குரிய பாகுபாடுகளுள் அமைந்த போக்கிய கருவிகளின் கூட்டம் சேருதல் நீங்குவதற்கு ஏதுவாகிய 4ஆம் சக்தி நிபாதமாகிய தீவிரதரம் இங்கே பெறப்படுகின்றது. சிவபுண்ணிய முதிர்ச்சியினால் சப்தாதி விஷயங்களில் விருப்பம் கழிவதற்கு காரணமாகிய இருவினை ஒப்பு வந்த இடத்திலே அருட்சக்தியால் சென்று திரிதரலாகிய, அதாவது பிறப்பு இறப்புகளில் உழல்வதாகிய ஏகதேசத்தன்மை நீங்குவதற்கு காரணமான மும்மல நீக்கம் இதனையும் உள்ளடக்கி இருள் பிணி அவிழ்த்து என்று அருளுகின்றார். சப்தாதி விஷய நுகர்ச்சி கழிவதற்கு ஏதுவாகிய வாதனா நீக்கமும், பாசத்திலே ஏற்படுகின்ற அறிவு இச்சைகள் கழிவதற்கு ஏதுவாகிய ஞானப் பெருக்கமும் பெறுவதற்கு குருநாதரின் உபதேச மொழி காரணம். எனவே நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் குருபரன் என்று அருளியிருக்கின்றார். எனவே அந்த ஞானாசிரியர் குருபரன் வந்து உயிர் என்பதன் இயல்பை காட்டுவார், அதாவது தன்னை காட்டுவார். பின்னர் தன் அதாவது தன்னுடைய தலைவனாகிய சிவத்தையும் காட்டுவார். இதனையே சிவஞான போத அவையடக்கத்தில் ஆசிரியர் ஸ்ரீ மெய்கண்டதேவநாயனார் அருளியிருக்கின்றார். தம்மை உணர்ந்து தமைவுடைய தன் உணர்வார் என்று அருளியிருக்கின்றார். தம்மை உணர்ந்து தமைவுடைய தன் உணர்வார் என்பது உடைமை பொருளாகிய தம் இயல்பினை உணர்ந்து தம்மை உடையானாகிய தலைவனையும் உணரும் சித்தாந்த சைவர்கள் என்பது இதனுடைய பொருள். இறைவனுக்கு உடைமை பொருளாய் விளங்கும் உயிராகிய தம்முடைய இயல்பினை உணர்ந்து பின்னர்
தம்மை உடையானாகிய தலைவனையும் உணர்வார்கள் சித்தாந்த சைவர்கள். தம்மை உணர்ந்து உணர்ந்து என்று இங்கே கூறப்படவே அது குருமுகத்தால் கேட்கப்படும் சிவாகம நூல் பற்றி உணர்ந்து என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்படி தம்மை உணர்ந்து, அது குருநாதரின் உபதேசத்தினால் தம்மை உணர்ந்து, தம்மை உடைய தன், அதாவது தம்மை, இந்த ஆன்மாக்களை உடைமை பொருளாக உடைய தலைவன். எனவே ஆன்மாக்கள் தலைவனாகிய சிவத்துக்கு உடைமை பொருள் என்பதும் இங்கே பெறப்படுகின்றது. அதனையும் குருநாதர் உபதேசத்தினால் உணர்ந்து. எனவே தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார் என்று கூறப்படவே தம்மை உணர்ந்தாலன்றி தலைவனை உணர்தல் முடியாது என்பதும் இங்கே பெறப்படுகின்றது. எனவேதான் தசகாரியத்திலே சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம் என்று அமைகின்றது. அப்படி சிவரூபத்தில் ஆன்ம தரிசனமும் பின்னர் சிவ தரிசனத்தால் ஆன்ம சுத்தியும் தசகாரியத்திலே நிகழ்கின்றன. எனவே தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வு ஆவார், அவர்களே ஆன்மலாப பேறு உடையவர்கள் என்பது பெறப்படுகின்றது. அப்படி பிணக்கினை அறுத்து இருள் பிணி அவிழ்த்து தன்னையும் தன் நாதனையும் உணர்த்தும் குருபரன் வருவது எப்போது என்று காத்து கொண்டிருக்கின்றார் திரு வாதவூரடிகள் பெருமான். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.